இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை அவர் வந்து ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் சொன்னார். நான் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்பப்போ ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வராமல் அடிக்கடி இது பண்ண அவருக்கும் அரசியல் கடந்து இறங்குற ஒரு ஆர்வம் இருக்கும், மக்களுக்கு அது ஈர்ப்பு இருக்கும். நான் டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பட் யாருமே எந்த விவசாயம் நான் கொடுக்க மாட்டேன்னா அப்போ வந்து எல்லாரும் எழுதி கொடுக்கட்டும், எங்களுக்கு விமான நிலையங்களே வேணாம். இதே மாதிரி தான் அது சென்னை டு சேலம் போகிற ரோடு நாங்களாம் பார்த்துட்டு இருந்தோம். திமுக இருக்கும்போது திமுக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அப்புறம் திமுக வந்தாங்க, திமுக போகும்போது அதிமுக கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்போதான் வந்திருக்கு சுட சுட நியூஸ் வந்திருக்கு. அதாவது இந்த பாரதி நியாய சமிதா ஐபிசி கம்பைன்டில் செக்ஷன் 64, 65, 66 அந்த ரேட் இருக்கும். டியூட்டியில் இருக்கிற ஒரு டாக்டர் அவங்கள கற்பழிச்சு இப்படி கொண்டது வந்து ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கிரைம்ஸ். அவங்களுக்கு போதிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மாநில அரசுகளுடைய பொறுப்பு, மத்திய அரசோட பொறுப்பு. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு டாக்டர் ராஜ்குமார் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். மார்னிங் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. ஆக்சுவலி இப்போது நம்ம ரீசெண்டாக பேசியிருக்கிற டைமில் எப்பயுமே நம்ம அரசியலில் வந்து ஏதாவது ஒரு புதுவரை வந்தாங்கன்னா அவங்கள பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம விஜய் சார் வந்திருந்தார். அவர் வந்து நிறைய ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினார். அதுக்கடுத்து அவர் வந்து மக்கள் வந்து அதிகமாக சந்திக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையத்தை கேஸை பற்றின ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கே போய் அதை மக்கள் கூட பேசிகிட்டு இருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பேரே பரந்தூர், அங்கே விமானம் பறக்கிறதுக்கு வச்சுருக்காங்க, அங்கே பறந்து போய் அங்கே பேசியிருக்காரு. ஒரு சர்ச்சை நடந்துட்டுருக்கு. ஓவரால் அது ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ் தான். அவர் நல்லதான் காய் நகர்த்தியிருக்காரு. ஆனால் இது வந்து மக்களுடைய மனசில் இருக்குது, விவசாயிகளோட மனசில் இருக்குது, அதனால அவர் மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ குட் பொலிட்டிக்கல் மூவ்னு சொல்லுவேன். ஆனால் ரொம்ப லேட்டாக பண்ணுறாரோ அப்படின்ற நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இப்போது பண்ணுறாருன்னு நான் சொல்லுவேன். அது நம்ம வெயிட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு. நம்ம அக்டோபர் நவம்பரில் ஆரம்பித்து ஜனவரியில் பண்ணான்னு விஜய் நினச்சிருக்கலாம். பட் விஜய் இப்போ என்ன சொல்கிறார், இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. மை ஒன்லி ரிக்வெஸ்ட் அவருக்கு, அவர் வந்து ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் சொன்னார். நான் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்பப்போ ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வராமல் அடிக்கடி இது பண்ண அவருக்கும் அரசியல் கடந்து இறங்குற ஒரு ஆர்வம் இருக்கும், மக்களுக்கு அது ஈர்ப்பு இருக்கும். சரி, இப்போ விஜய் பேசுகிறாருல்ல சார், அவர் என்ன பேசுகிறாருன்னா, இப்போ வந்து அது வந்து ஒரு ரெயின் கேட்ச்மெண்ட் ஏரியா, அதனால் அங்கே வந்து விமான நிலையம் வரக்கூடாது. ஆனால் அவரே அதே ஸ்பீச்சில் என்ன சொல்கிறாருன்னா, நான் டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை வந்து மக்கள் எப்படி புரிஞ்சிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸோ இது வந்து ஒரு ஏர்போர்ட் ஒரு இடத்துல போடுறோன்னா அந்த வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி, பிளானிங் கமிஷன், சுற்றுச்சூழல், மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் சாயில், மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர், இவங்க எல்லாம் ஒரு பிளானிங் கமிஷன் மாதிரி சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும். நான் அதை பார்க்குறேன், நான் போய் சொல்லணும். அது மாதிரி ஒரு ரிப்போர்ட் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மத்திய அரசு வந்து நமக்கு பண்ண மாட்டேங்கிறதுங்கிற ஒரு சர்ச்சை இருக்குது. அவங்க வந்து ஒரு ஏர்போர்ட் வந்தால் அதை சுற்றி பல விஷயங்கள் நடக்கும். அப்போ ரொம்ப ஈஸியாக ட்ராவல் அந்த ஏரியாவில் இருக்கிற பலருக்கு வந்து இதே விவசாயிகளுக்கு வந்து கார்கோ எடுத்து அனுப்பணும்னா கூட ஈஸியாக. பட் நான் என்ன சொல்கிறேன், அது எல்லாம் பார்த்தா அவங்க படிப்பாங்க. 910 நாட்களாக இந்த போராட்டம் ஓரளவுக்கு ஒரு மௌன போராட்டம் நடக்குதுன்னு விஜயோடைய ஸ்பீச்சை நான் கேட்டேன். 910 நாள் இல்லைங்க, 30 நாட்கள் ஒரு 5-10 பீப்புள் ஒழுங்காக உட்காந்து சிறப்பு நிபுணர்கள், சுற்றுச்சூழல், மண், நீர், காற்று, ஏர்ஸ்பேஸ், ஏர்போர்ட் அத்தாரிட்டி உட்கார்ந்தாங்கன்னா 30 நாட்கள். அது இல்லாமல் இன்னொரு இடம் அலோகேட் பண்ணி அங்கே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு பதிலாக இப்படி அப்படின்னு ஜவு மாதிரி இருக்கிறது தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சார், நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட, தமிழ்நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே விமான நிலையம் நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. ஏன்னா இப்போ இருக்கிற மீனம்பாக்கம் விமான நிலையம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அங்கே வந்து நம்மளோட கார்கோஸையும் பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டையும் மேனேஜ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு அத்தியாவசியமாக ஒரு புதிய விமான நிலையம் தேவைப்படுது. அதனால தான் இதை கொண்டு வந்திருக்கோம். நாங்களும் என்விரான்மெண்ட்டுக்கு எதிரானவும் கிடையாது. இங்கே டெவலப்மெண்ட்டுக்கு, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அதனால தான் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இந்த கருத்தில் வந்து நான் தங்கம் தென்னரசு அண்ணன் சொல்கிறதுல வந்து முற்றிலும் நான் வந்து அதை ஆமோதிக்கிறேன். நான் வந்து ரெகுலராக ஃப்ளை பண்ணுறேன். சென்னை விமான நிலையம்
பெங்களூர் விமான நிலையம், ஹைதராபாத் விமான நிலையம், டெல்லி, மும்பை, கல்கட்டா சின்னது, அகமதாபாத், இந்த மற்ற நான் சொன்ன 5-6 விமான நிலையங்களோட ஒரு பெரிய சென்னை ஒரு பெரிய மாநகரமாக இருந்தாலும் ரொம்ப குறுகிய ஒரு இடத்துல கட்டப்பட்ட விமான நிலையம். ரொம்ப ஒரு மாதிரி இப்போதுக்கு இது புது விமான நிலையம் கூட டெவலப் பண்ணியும் அவ்வளவு சின்னதாக இருக்குது கம்பேர்ட் டு த பிக் ஹவர்ஸ். ஏன் அதை நம்ம பெருசாக்க முடியாதுங்கிற டெஃபினட்டாக அந்த கேள்வி இருக்குது. அதுக்கு ஒரு பதில் அளிக்கணும். இது வந்து ஒரு விஞ்ஞான ரீதியில் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. இந்த இடம் தான் பெஸ்ட்டு. சரி, அந்த இடம் பெஸ்ட்னா அதுக்கு ஏற்ற போல் அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு எவ்வளோ ஆகுதோ அந்த விவசாயிகளுக்கு அதுக்கு ஏற்ற போல் காசு கொடுத்து அவங்களுக்கு வேற எந்த இடத்துல இந்த நல்ல குளத்தை வந்து நல்ல நல்ல லேண்டை கொடுத்து நிலங்களை கொடுத்து அந்த இடத்துல அவங்க வந்து போய் அவங்க செட்டில் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோடைய ஒரு கண்டிப்பான கவர்மெண்ட்டோடைய கடமை தான். பட் யாருமே எந்த விவசாயம் எனக்கு கொடுக்க மாட்டேன்னா அப்போ வந்து எல்லாரும் எழுதி கொடுக்கட்டும், எங்களுக்கு விமான நிலையங்களே வேணாம். இதே மாதிரி தான் அந்த சென்னை டு சேலம் போகிற ரோடுங்க நாங்களாம் பார்த்துட்டு இருந்தோம். திமுக இருக்கும்போது திமுக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அப்புறம் திமுக வந்தாங்க, திமுக போடும்போது அதிமுக கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கடைசியில் ஒரு வழியாக சென்னை டு சேலம் ரோடு போட்டுட்டாங்க. எவ்வளவு அட்வான்டேஜ் மூவ்மெண்ட்டுக்கு, லாரிஸ் போகிறதுக்கு. வெறும் கார் நம்ம போகிறோம் சேலத்துக்கு போய் ஏற்காடு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கக்கூடாது. ஃப்ரைட் மூவ் பண்ணும்போது தான் ஒரு நாடோடைய பணப்புழக்கம் ஏற்படும். ஸோ யூ ஹாவ் டு திங்க் டெவலப்மெண்ட்டும் ஒரு பக்கம் பார்க்க தான் ஆகணும். இதெல்லாம் மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றதா. அந்த இடத்துல விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எங்களுடைய பரம்பரை சொத்து, நாங்கள் பிறந்தலேருந்தே இந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கோம், நீங்கள் வந்து எங்களை வந்து வேறு இடத்துக்கு போக சொன்னால் நாங்கள் என்ன தொழில் செய்வோம், எங்களுக்கு என்ன வேறு வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றதுனால அவங்க அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மறுக்கிறாங்க. பிளானிங் கமிஷனுடைய பலதர தடங்களில் கடமைகளில் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் இருக்குது. இவங்களை மட்டும் எடுத்து இன்னொரு இடத்துல அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை வேண்டிய தொழிலை அவங்க செய்கிறதுக்கு. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் நர்மதா அந்தோலான்னு படிங்க. இந்த மேதா பட்கிறவங்கெல்லாம் அந்த நர்மதா வந்து டேம் போடும்போது இந்த மாதிரி இந்த காட்டில் வாழ்கிறவங்க வசிக்கிறவங்களுக்கு கிடைக்காதுன்னு பெரிய கலாட்டா பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் இப்போ ரீசெட்டில் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு வளர்ச்சி வரும்பொழுது கொல்லாட்ரல் டேமேஜ்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸில், பொருளாதாரவியலில். ஒவ்வொரு வளர்ச்சி வரும்பொழுது அது கொஞ்சம் அடிவாங்க. இப்போ நீங்கள் ஒரு மாவீரன் ஒரு படம் கூட பார்த்தேன், சிவகார்த்திகேயன் படத்தை. அவங்க கட்டும் போது ஒன்று போகும். ஆனால் பொருளாதாரவியல்லையும் அரசியலும் வாழ்வியல்களில் இதை வந்து நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இவங்களுக்கு வந்து அநீதியும் செய்யாமல் அதே சமயத்தில் வளர்க்க வைக்கிறது தான் ஒரு நாட்டு நிறுவனத்துடைய ஒரு சிறப்பு தன்மை. சரி, இப்போது கல்கத்தாவோட ரேப் கேஸோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு, அதை பற்றி டிஸ்கஷன்ஸ் நிறைய நடந்துகிட்ருக்கு. இந்த கேஸோடைய ப்ராப்ளம்ஸ் நடந்துக்கும்போது நீங்கள் டாக்டர்ஸ்க்கு சப்போர்ட்டாக போராட்டம் நடத்திருக்கீங்க. அந்த பர்சன் சஞ்சய்க்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின உங்களோட வியூ என்ன? ஸோ கரெக்ட், நீங்கள் சொன்ன போல இப்போ தான் வந்திருக்கு, சுட நியூஸ் வந்திருக்கு. அதாவது இந்த பாரதி நியாய சமிதா ஐபிசி கம்பைன்டில் செக்ஷன் 64, 65, 66 அதில் ரேப்புக்கும் 66 கொலைக்கும் 103 செக்ஷன் 1 கொலைக்கும் எல்லாம் சேர்த்து 4 செக்ஷனில் சார்ஜ் பண்ணி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்த ஒரு மனிதனாக, ஒரு மருத்துவனாக, ஒரு இந்தியனாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெறும் ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டோடு இதை விடுறது தப்பு. நான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு சில சிபிஐ கூட டெத் பெனல்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட். சிபிஐ வந்து அப்பேற்பட்ட ஒரு அப்பத்தமான ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இறங்கி டியூட்டியில் இருக்கிற ஒரு டாக்டர் அவங்கள கற்பழித்து இப்படி கொண்டது வந்து இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கிரைம்ஸ். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வேறு யாருமே, அவங்க சொன்னது சிபிஐ சொன்னது கரெக்ட், வேறு எந்த கேஸும் உள்ளே போய் டியூட்டியில் இருக்கிற டாக்டரை ரேட் பண்ணி கொண்டதே இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அக்கரன்ஸ் வைஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கிரைம்ஸ். ஆனால் அந்த ஜட்ஜு அவங்க சொல்லிட்டாங்க, அஃப்கோர்ஸ் ஜட்மெண்ட் அவங்க அநீதி அரசு கையில் தான் இருக்குது. அப்படி ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கிரைம்ஸ் இல்லை, வெறும் ரேப்போ அல்லது ரேப் ப்ளஸ் மர்டர் மட்டும் எடுத்து பார்த்து இது அவ்வளோ வந்து ரேர் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கான்டெக்ட் சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா டியூட்டியில் இருக்கிற ஒரு பெண் டாக்டர் பண்ணது ரொம்ப மோசம். ஸோ பர்சனலி நான் மட்டும் இல்லைங்க, மருத்துவ சமுதாயமே கொஞ்சம் நாங்கள் டெத் பெனல்ட்டி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 2 காரணம். நாங்கள்லாம் ப்ரோ லைஃப். ஒரு டெத் ரோவில் இருக்கிறவனோ இல்லைன்னா ஒரு கைதிக்கு என்ன ஆனாலும் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எப்படியாவது காப்பாற்ற தான் பார்ப்போம், தவிர அவன் கைதி தானே போட மாட்டேங்க. அப்படி இருந்தோம். சமுதாயத்துக்கு சில நெகட்டிவ் டிட்டரன்ஸ் இருக்குது. ஜஸ்டிஸில் நெகட்டிவ் டிட்டரன்ஸ், அதாவது
திருப்பி அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா இவனை போல எப்படி நிர்பயா தொங்க போட்டாங்களோ, எப்படி 1982 தீஹாரில் வந்து கீதா அண்ட் சஞ்சய் சோப்ரான 2 சின்ன பசங்களை ரேப் பண்ணி கொண்டதுக்காக ரங்காவும் பில்லாவையும் தூக்கில் இட்டாங்களோ, அது வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு கிரைம் கொஞ்சம் கம்மியாச்சு. அது போல் ஒரு டிட்டரண்ட் கொடுக்கணும். ஸோ அப்படி டிட்டரண்ட் கொடுக்காம இருக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா எங்களுக்கெல்லாம் தோணலை. 2வது விஷயம், நான் ஆர்ஜிக்காருக்கு நான் போய் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட மருத்துவர்கள்கிட்ட கேட்கும்போது ஒரு பெரிய சதியில நடுவில் தான் இந்த கொலை நடந்திருக்கு என்கிற உண்மை வெளியில் வந்துச்சு. அங்கே லோக்கலாக அவங்க பேசப்படுறது. 3வது, அக்கார்டிங் டு இதே பாரத நியாய சம்ஹிதால இன்னும் ஒருத்தர் 2 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா கேங் ரேப் அண்ட் மர்டர்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து டெத் பெனல்ட்டி கொடுக்கலாம், மரண தண்டனை கொடுக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த முறை அது வந்து ஒருத்தர் சஞ்சய் ராய் மட்டுமெல்லாம் போட்டிருக்காங்க, வேற எந்த ஒரு ராயோ ஒரு பாயோ அதில் இல்லை. அது வந்து போதிய அளவுக்கு ஆதாரங்கள் இருந்தும் அவங்க வந்து பார்க்கலங்கிறது அங்கே இருக்கிற மருத்துவர்களுடைய கணிப்பு, அவங்களுடைய கருத்து. இமேஜின் 2-3 பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ கேங் ரேப் அண்ட் மர்டர் ஆகிடும். பட் இது வரைக்கும் பார்த்த ஆதாரங்களில் ஒரே ஒருத்தர் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி தேர் இஸ் சம்மோ கவரப்புங்கிறது தான் அங்கே இருக்கிற மருத்துவர்களோட ஒரு ஆதங்கம். சரி, இப்போ பார்த்தோன்னா இப்போது ரீசெண்டாக கிண்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர்ஸ்க்கு அட்டாக் பண்ணுறாங்க. இப்போது இந்த மாதிரி இப்போ வந்து மக்களுக்கு சேவை பண்ணுற டாக்டர்ஸ் மேலே அதுவும் ஹாஸ்பிட்டலில் அட்டாக் பண்ணுறது, இது என்ன ஒரு அலார்மிங் சுச்சுவேஷனாக மக்களுக்கும் இங்கே இருக்கிற டாக்டர் கம்யூனிட்டிக்கும் நம்ம என்ன செஞ்சு அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டரா? அதாவது கலிகாலத்தில் வந்து உயிர்களை காப்பாற்றவே காலிலிருந்து ராத்திரி வரைக்கும் சுற்றிட்டு இருக்கிற மருத்துவர்கள், அதுவும் எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க சம்பளத்துக்கும் அவங்க பண்ணுற வேலைக்கும் பெரிய ஒரு இதுவே இல்லை. அவங்கள போய் திருப்பி இது மாதிரி ரேப் பண்ணி கொலை செய்கிறது அல்லது கத்தியில் குத்துறது, அதோட எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் இல்லை இருக்குன்னா, சம்மந்தப்பட்ட ஜட்ஜு அவனுக்கு பெயில் கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஏன் அந்த டாக்டர் மேலே கூட கேஸ் போடலாமேன்னு அந்த ஜட்ஜ் ஒரு ஜட்ஜி வந்து ஓப்பன் கோர்ட்டில் கேட்கும். ஓப்பன் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ் சொன்னது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. பொது வெளியில் எல்லாருனாலையும் அந்த ஜட்ஜை சேர்த்து உட்பட எல்லாருனாலும் நான் சொல்கிறேன். அப்படி அவர் சொன்னது அவளுக்கு நல்ல தேவையில்லை. அதுவும் இந்த காலகட்டத்தில் பேஷண்ட்ஸுக்கும் மருத்துவர்கள் நடுவில் இப்பேற்பட்ட ஒரு 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 கேப்பை வந்து இது மாதிரி நிகழ்வுகள் வந்து உண்டாக்குதுங்க. இது வந்து போக போக இதனால் கெட்டது தான் நடக்கும் தவிர நல்லது நடக்காது. இந்த மருத்துவர்களும் ஏனோ தானோ இங்கே சிகிச்சை ஆரம்பிச்சிருவாங்க, இதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஈடுபடணும். அதனால் தீய விளைவுகள் வந்து சமுதாயத்துக்கு தான் வரும். தீய விளைவுகள் அவங்க நம்பி வர்ற பேஷண்ட்ஸுக்கு தான் வரும். தயவுசெய்து டாக்டர்கள் உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்கிறத அடித்து சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். சரி, இப்போ பார்த்தோன்னா நம்ம சொசைட்டியில் வந்து விமனோட பார்ட்டிசிபேஷன் ஒர்க் ஃபோர்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது சார். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்ஸும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ வந்து இப்போ கல்கத்தா மாதிரி ஒரு கேஸில் ஒரு நார்மலான கூட படிச்சுக்கோங்களேன், இப்போ எம்பிபிஎஸ் படித்த ஒரு பிஜி ப்ராக்டிஸ் அந்த மாதிரி டாக்டருக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இங்கே இருக்குன்னா மற்ற இப்போ கம்மியாக படிக்கிறவங்களோ இல்லை இப்போ கிராஜுவேஷன் முடிக்கிற பெண்களோ எப்படி ஒர்க் ஃபோர்ஸ்க்கு உள்ளே வருவாங்க? இதை நம்ம எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம்? நீங்கள் கரெக்ட், நீங்கள் சொல்லுது. அதனால தான் நான் சொன்னேன் ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் கிரைம்ஸ்னு சிபிஐ சொன்னது அந்த குற்றச்சாட்டு கரெக்ட் தான். ஏன் அந்த ஜட்ஜு சொன்னாங்களே நீதியரசர் அவ்வளோ ரேர் இல்லைன்னு, அவர் எடுத்து சொல்லுங்கள். எவ்வளவு பிஜி படிக்கிற பெண்களை வந்து உள்ளே வந்து ரேப் பண்ணி பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கன்னு ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியவே இல்லை. நீங்கள் சொன்னால் போல நம் பெண்களுக்கு, அதாவது மெடிக்கல் பார்த்தீங்கன்னா நர்சஸ் பார்த்தீங்கன்னா 85-90% வந்து லேடிஸ் தான். ஃபிசியோதெரபிஸ்ட் 65% லேடிஸ் தான். மருத்துவர்களே இப்போ 55% லேடிஸ். இவ்வளவு பெண்கள் இருக்கும்பொழுது அவங்களுக்கு போதிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மாநில அரசுகளுடைய பொறுப்பு, மத்திய அரசோட பொறுப்பு. எந்த இல்லை உந்து இல்லை இந்த செக்ஷன் இருக்குது அதில் இந்த ஷெடியூல் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ஒன்று சேர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதுவும் பாருங்கள், திருப்பி நான் எல்லார்ட்டையும் ஒரு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த அவரை கொச்சப்படுத்துகிற மாதிரி இவங்க அம்மா பைக்கில் பேசுகிறாங்க. அந்த சம்மந்தப்பட்ட முதலமைச்சர் தான் 10 லட்சம் கொடுத்தாச்சுல கொடுங்க. அவர் சொல்கிறாரு இந்த பெண்ணுடைய அப்பா ஞாபகப்படுத்தணும். அவர் கோடீஸ்வரனா இல்லை, எக்ஸ்போர்ட்டரா இல்லை, செருப்பு தைக்கிறார். செருப்பு தைச்சி என்னமோ ஒரு காசு கொடுத்து ஒரு பொண்ணை வந்து காலேஜுக்கு அனுப்புறாங்க. அப்படி செருப்பு தைக்கிற ஆளுடைய மானம் ரோஷம் பாருங்கள். எனக்கு இந்த கவர்மெண்ட்டோட காசு எனக்கு வேணாம், என் பெண்ணுக்கு நீங்கள் நியாயம் மட்டும் கொடுங்க மட்டும் கேட்குறது. அப்பேற்பட்டு செருப்பு தைக்கிற ஆளுக்கிட்ட இருக்கிற மானமும் ரோஷமும் பலர்கிட்ட இல்லையே. பலர் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பெரிய ஆட்கள்கிட்ட இல்லையே. அவருடைய பொண்ணுக்காவது அவருடைய பொண்ணுடைய நினைவுக்காகவாது ஒரு டெத் பெனல்ட்டி மாதிரி கொடுத்துருக்கலாம்.
அண்ட் ரேரஸ்ட் ஆஃப் கிரைம்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் யாரோ ஒரு கொடுக்குற மாதிரி லைஃப் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், யாருக்காவது நேருவுக்கு பிறந்தநாள், காந்திக்கு பிறந்தநாள், அம்பேத்கருக்கு பிறந்தநாள் தூக்கி 2-3 வருஷத்தை வெளில வந்துடுவோம், அந்த ஆள் முடிஞ்சது. ஆனால் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு நாசமாக இருக்குது, அந்த குடும்பத்து சுற்றுச்சூழலில் எல்லாரும் ஏழைகள், அவ்வளவு ஏழைகளுக்கு இந்த ஒரு பொண்ணு முன்னேறி வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வழிவகுத்துக்கு ட்ரை பண்ணுது. சினிமாவில் வர்ற மாதிரி அந்த பொண்ணு இது மாதிரி ஒரு பூவை கசக்கிற மாதிரி கசக்கியிருக்கிறா. நாட் ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் கிரைம்ஸ்னு சொல்கிறது எந்த வகை சரின்னு நேரில் யோசிக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி நிறைய கேஸில் பார்க்குறோம். இப்போது இந்த கல்கத்தா கேஸில் கூட அந்த இப்போ வந்து ஒருத்தங்க ரேப் விக்டிமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ், ஒரிஜினல் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ் எதுவும் வெளியே வரக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் எங்கள் சொசைட்டியில் பார்த்தா அவங்க யார், அவங்க அப்பா யார், அவங்களுடைய ஃபோட்டோஸ், அவங்களோட வீடியோஸ் முழுக்கவே இங்கே வந்து சோஷியல் மீடியாலேயோ இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுது. இதே மாதிரி இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கேஸ்லேயும் எஃப்ஐஆர் லீக்னு சொல்லிட்டு அந்த யார் விக்டிமோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து மக்களுக்கு தெரியும். இதை வந்து இருக்கிற கவர்மெண்ட்ஸ் ஏன் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டிருக்காங்க? இப்போ வந்து விக்டிமை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட கடமை இல்லையா? இதை ஏன் கவர்மெண்ட்ஸ் சரியாக செய்ய மாட்டிருக்காங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்ட், ரொம்ப கரெக்ட். இது எப்படி ஆச்சுன்னு கூட நான் பார்த்தேன். அண்ணா யூனிவர்சிட்டி நான் டீட்டெயிலாக பார்க்கும்போது இந்த CCTNS இருக்குது, இந்த சென்ட்ரல் கிரைம் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம். அந்த CCTNSல அப்லோட் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் வந்து அந்த மானிட்டர் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கிளிச் மாதிரி ஆகி கொஞ்சம் டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருந்திருக்கு. அப்போ யாரோ எடுத்திருக்காங்கன்னு சொல்கிற அப்படி அருண் கமிஷனர் சார் ஒன்று சொன்னார். நான் வந்து எல்லாம் நேர்கிட்ட ஒன்று சொல்கிறேன், நம்ம எல்லாம் இந்தியர்கள், தமிழர்கள், நம்ம எல்லாம் பொட்டுப்பிள்ளையை பெற்றிருப்போம். அது வீட்டில் அம்மா இருக்கும், தங்கச்சி இருக்கும், அக்கா இருக்கும், மனைவி இருக்கும். ஏன் நாம் எல்லாம் சேர்ந்து இது மாதிரி ஆபாசம் நாங்கள் பார்க்க மாட்டோம்? நான் சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 10-15 வருஷம் முன்னாடி டெல்லி பப்ளிக் ஸ்கூலில் ஒரு பொண்ணு என்னமோ பையனோட விளையாடிட்டு இருந்துச்சுன்னு அது வந்து ஒரு வைரல் வீடியோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணுடைய அப்பா வந்து இது மாதிரி வைரல் வீடியோ போட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ பல முறை எனக்கு வந்துச்சு. நான் டிலீட் பண்ணிட்டேன். அதை என்ன பார்த்து நம்ம எல்லாத்துக்கு கற்றுக்க போகிறோம்? என்ன நடந்துச்சு நமக்கு தெரிஞ்ச போதில் என்னன்னா போலீஸ் ஆஃபீஸரை உள்ளே போட்டு நோண்டுறதுக்கு நாம சமுதாய ஒரு உணர்ச்சியோட நாங்களாம் பொண்ணுங்களை காப்பாற்ற எங்களுக்கு தெரியும்டா, நீங்கள் மாதிரி அனுப்புனீங்கன்னா கூட நாங்கள் பார்க்க மாட்டோம்டா ஊற்று நினைச்சாங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வாழை இன்னும் அனுப்பிட்டு ஒரு சின்ன வட்டம் 30-40 பேர் மிருகங்கள், அதாவது மிருகத்தோட ஒரு நீச்சத்தனமான நாய்ங்க, நாதாரி பசங்க, இது மாதிரி இவங்களை வந்து பெண்களை தான் இப்படி பண்ணுவாங்களா, அந்த பெண்கள் கஷ்டப்படுறது இவங்களாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. யார் இந்த பசங்க? இது மாதிரி மிருகங்கள் போல நம்ம இல்லாமல் நம்மளால இதை பார்க்க மாட்டோம்டான்னு எப்போ சொன்னாலும் அப்போ நம்ம தமிழன்டா, நம்ம பெண்களை மதிப்போம்டான்னு அடிச்சு உலகத்துக்கே ஒரு கூக்குரல் விட்டு சொல்லணும். நான் சொல்கிறேன், ஃபகேட போட்டு பின்னாடி போலீஸ் நம்ம பார்க்க மாட்டோம், அடிச்சு பாருங்களா வீடியோ சொன்னால் போகாது. அப்போ எங்கே வயலில் போகும், எங்கே இது மாதிரிலாம் பண்ணுவாங்க? அப்படி ஒரு ஆபாச வீடியோ பார்த்து நம்ம என்ன ஆக போகுது? நான் பார்க்க மாட்டேன், பார்க்கவும் தேவையில்லை. இன்னொரு இன்டர்வியூவில் அவங்க சந்திக்கலாம் சார். தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்ஸ். நேயர்களுக்கும் நன்றி.